எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு தாங்க. முறுக்கு வந்து மாவை பசஞ்சு வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா அப்படியே புளிய வேண்டியதான். மாவை பசஞ்ச உடனே வந்து நம்ம புளியணும். இல்லை அப்படியே மாவு கொஞ்சம் புளிச்சு போனால் கூட உங்களுக்கு முறுக்கு செவக்க ஆரம்பிச்சிடும், எண்ணெயும் குடிக்க ஆரம்பிச்சிடும். பசஞ்சு வச்சுட்டு உடனே நம்ம வந்து எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை விட்டு முறுக்கு வந்து புளிஞ்சு எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெயில் வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேனே, அதை பாருங்கள். இப்போ போட்டிங்கன்னா டப்புன்னு மேலே வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். இப்போ காஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முறுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். டேரெக்டாக எண்ணெயிலையும் புளியலாம். ஆனால் உங்களுக்கு நல்லா கரெக்டாக இதுமாரி ஷேப்பாக வருமா அப்படிங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்குலாம் பழகிட்டிங்கன்னா நல்லா வரும். இதுமாரி 2-3 கரண்டி வச்சுட்டு நீங்கள் புழிஞ்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு கூட அதில் புழிஞ்சிட்டு கூட உங்களுக்கு போட வந்துச்சுன்னா அதில் போட்டு எடுத்துக்கலாம். கரண்டிங்கும் போது பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுமாரி 2 ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற மாவையும் அப்படியே தொடர்ந்து வந்து புழிஞ்சு எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு 2 போட்டு எடுத்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு எடுப்பேன். நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காவது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்காமல் வீட்லேயே சாப்பிட்லாம். நம்மளே வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஹைஜீனிக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இன்னும் 2-3 முறுக்கு எக்ஸ்ட்ரா கூட சாப்பிட முடியும். முறுக்கு ரொம்ப ரொம்ப கரகரப்பாக இருந்துச்சுங்க. நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா அப்படியே டப்புன்னு உடையும் படப்படன்னு அவ்வளோ மொறுன்னு இருக்குது முறுக்கு. அந்த சவுண்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க முறுக்கு. நான் இந்த முறுக்கில் வந்து உப்பு, பெருங்காயம், ஒரே ஒரு ஸ்பூன் தான், ஒரு ஸ்பூன் தான் நான் வந்து நெய் போட்டிருக்கேன். அதில் எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த 4 பொருட்கள் தான் அதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப கரகரன்னு சூப்பராக வந்துச்சு முறுக்கு. நீங்களும் இதை வந்து இந்த முறுக்கு வந்து செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே வந்து முறுக்குக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த சேனல்லையே. எந்த ரேஷியோவில் போடுறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.